ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம். ஏமா அப்படி நடந்துக்கிற? பாவம், அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். இன்னொரு வார்த்தை அவளை பத்தி பேசுனீன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ருத்ரா மேல எந்த தப்பும் இல்ல. அவங்கள நீங்க எல்லாருமே தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல மாப்பிள, இத்தனை நாளா நான் தான் அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். மாமா, நீங்களே இப்படி பேசுறதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நீங்க ருத்ரா சொல்றத ஒரு தடவையாவது காது கொடுத்து கேளுங்க ப்ளீஸ். மாப்பிள, அவ என் பொண்ணு காவியாவோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் உங்க கல்யாணத்தையே நிறுத்த பார்த்தது மட்டும் இல்லாம இப்போ ஒரு தப்பான கேஸ்ல அவளை அரெஸ்ட் பண்ணி வேற வச்சிருக்கா. இதுக்கெல்லாம் அவ சொல்ற காரணம் எல்லாமே செப்பக்கட்டு தான். அது எதுவுமே உண்மை இல்ல மாப்பிள. நீங்க அவ மேல இருக்கிற நம்பிக்கையில இப்படி விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இத்தனை வருஷமா உங்களை விட அவளை அதிகமா நம்பினவன் நான். அவளுக்காக நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ இழந்திருக்கேன். அப்படிப்பட்ட நானே சொல்றேன், ருத்ராவை நம்பாதீங்க. இதுதான் அவளோட உண்மையான சுயரூபம். அத நீங்களும் கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவீங்க. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். போயிட்டு வரேன். வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு தான் போறேன். நீங்க இப்ப அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இங்கே இருங்க. இனிமே இதுதான் உங்க வீடு. அந்த ருத்ரா பத்தி இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதுங்க. நம்ம பொண்ணு காவியாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நானும் பண்றேன். வேண்டாம் இந்திரா, இத நானே பாத்துக்கிறேன். நம்ம பொண்ணை வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.